நீங்கள் குரூப் 2 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. ஹாய் ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு டெய்லி 5 மினிட்ஸ் ஸ்டடி. மேலும் இது போன்ற டிஎன்பிசி லேட்டஸ்ட் அப்டேட்ஸாக உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க டெலகிராம் அண்ட் இன்ஸ்டா பேஜில் நிறைய ஃப்ரீ நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து டிஎன்பிஎஸோட அஃபிஷியல் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டிருந்தாங்க. இதில் எக்ஸாமுக்கான டைம் ஷெடியூல் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்ன டைம் ஷெடியூல் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரிப்போர்ட்டிங் டைம் என்ன, கிரேஸ் டைம் என்ன, எக்ஸாம் ஆரம்பிக்கிற நேரம் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ரிப்போர்ட்டிங் டைம், அதாவது உங்களுக்கு என்ன எக்ஸாம் சென்டர் இருக்கோ அந்த சென்டருக்கு நீங்கள் ரிப்போர்ட் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா 8:30 நீங்கள் அந்த இதுக்குள்ளே போயிடணும். கிரேஸ் டைம் வந்து 9 மணி வரை. ஸோ ஒரு அரை மணி நேரம் நீங்கள் முன்ன பின்ன வரலாம். பட் 9 மணிக்கு மேலே நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக கேட்டு ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஸோ 9க்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஸ்கூலில் லொக்கேஷன் கொடுத்துருக்காங்களோ அந்த ஸ்கூல் கேட்டுக்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகிருக்கணும். அடுத்தது எக்ஸாம் தொடங்குற நேரம் பார்த்திங்கன்னா 9:30. ஸோ 9லேருந்து ஒரு 1/2 hour கழிச்சு எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. லாஸ்ட்டாக நடந்த நிறைய குரூப் 4 அண்ட் குரூப் 2 எக்ஸாமாக இருக்கட்டும், இந்த 9 o'clock மேலே வந்து, அதாவது கிரேஸ் டைமுக்கு மேலே வர்றவங்க நிறைய பேர் அலோவ் பண்ணாமல் அதனாலே வந்து எக்ஸாம் எழுத முடியாமல் நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுருப்பீங்க. ஸோ இப்போ வந்து எக்ஸாமுக்கு முன்னாடியே ப்ரீவியஸாகவே கொடுத்துட்டாங்க, இதுதான் டைமிங்னு. ஸோ அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கான லொக்கேஷன் எதுன்னு பார்த்துட்டு முன்னாடியே போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. The candidate should be present inside the examination venue before the reporting time. ஸோ ரிப்போர்ட்டிங் டைமுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் உங்களுடைய தேர்வு நடைபெறும் இடத்துல நீங்கள் இருக்கணும். ரெண்டாவது, நோ கேண்டிடேட் வில் பி அலோவ் டு என்டர் த எக்ஸாமினேஷன் ஒன்லி ஆஃப்டர் தி கிரேஸ் டைம் மென்ஷன்ட் அபவ். நீங்கள் 8:30 முன்னாடியே அந்த கேட்டுக்குள்ளே இருக்கணும். ஒருவேளை 9 மணி வரைக்கும் நீங்கள் வந்தீங்கன்னா அலோவ் பண்ணுவாங்க. பட் 9 மணிக்கு மேலே கண்டிப்பாக யாருமே வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அந்த எக்ஸாம்ஸில் இந்த மாதிரி டைமிங்க்குன்னு தனியாக வந்து அவங்க மென்ஷன் பண்ணதில்லை. பட் ஆனால் இப்போ ஆகஸ்ட் 28 நம்மளுக்கு டைமிங் வந்து செப்பரேட்டாகவே கொடுத்துருக்காங்க. மேபி புது சேர்மன் வந்து மாற்றிருக்கனால இந்த மாதிரி சின்ன சின்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு அட்வான்ஸாகவே கிடைக்குது. ஸோ நீங்கள் குரூப் 2 எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா இந்த டைமிங் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஐ ஹோப் you enjoy this video. Thank you. Always keep smiling, keep studying.